கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17-18 2 வசனம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நமக்கு எதிர்ப்புறம் இருக்கிறவங்களும் சரி, அவங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் பல தவறான செயல்கள் அவங்க செஞ்சு கொஞ்சம் வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நாம் கடவுளுக்கு பயந்து இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. ஒரு தவறான வழியில் நமக்கு கொஞ்சம் செல்வம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாம் என்ன நினைப்போம், ஐயோ வேண்டாம், இது ஒன்று நமக்கு தவறான வழியில் வந்துச்சுன்னா 1000 நம்மை விட்டு போயிடும், அதனால் வேண்டாம், கடவுள் நம்மளை தண்டிச்சிடுவார், இது கர்த்தருக்கு நியாயம் இல்லாத விஷயமா இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வருமானத்தையோ அந்த செல்வத்தையோ நம்ம வேண்டான்னு ஒதுக்கிடுவோம். ஏன்னா அது தவறான வழியில் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, என்ன தப்பு பண்ணினாலும் சரி, பணக்காரனாக வாழணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும், வசதி வாய்ப்புகளோட வாழணும்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கக்கூடியவங்களே, நம்முடைய திருச்சபையில் இருக்கிறவங்களோ, நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய உறவினர்களோ அப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். விசாரித்து பார்த்தாக்கா அவங்க ஏதோ ஒரு தவறான வழியிலையோ மற்ற யாரையாவது ஏமாற்றி ஏதோ ஒரு வழியில் அவங்க அதை முறையற்ற வழியில் அந்த செல்வம் அவர்களை அடைஞ்சிடும். அப்போ நாம் பொறாமை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னென்னா, அவங்களுக்கு அவ்வளோ சொத்து வந்துருச்சு, ஏன் நாம் அப்படி பண்ணால் என்ன, நமக்கு அப்படி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னலாம் நம்ம பொறாமை கொள்ள வேண்டாம். ஏன்னா அது தவறு, அது நிலை நிற்காது. அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் பின்னாட்களில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொள்ளுங்க, அவங்க மேலே பொறாமை கொள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கு. நாடோறும்னா நாள்தோறும்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நீ எப்படி இருங்க, கடவுள் இருக்கிற பயத்திலேயே இருங்க, வாழ்ந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா கடவுள் பயம்ங்கிறது நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். ஆனால் மெதுவாக தான் போகும். உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும், ஆனால் மெதுவாக தான் கொண்டு போவார். ஆண்டவர் மெதுவாக தான் நமக்கு செல்வங்களை கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டு. அதாவது முடிவுண்டுன்னு சொல்ல, நிச்சயமா கண்டிப்பா முடிவு இருக்கு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறியோ, நீ எதை நம்பிக்கிட்டு இருக்கிறியோ, எதன் மீது உன் நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ, அது வீண் போகாது. ஒரு காலத்துல நாமும் நல்ல ஆரோக்கியமா, நல்ல சௌகரியமா, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்றபடி நம்மளால வாழ முடியும். சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, ஆசீர்வாதமா நம்ம வாழ முடியும் அப்படின்னு வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது அப்படி சொல்லி சொல்றாரு. ஒரு திருச்சபையில ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, எல்லாம் போறதுக்கான ஆயத்தமாகறாங்க. அப்ப எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் வசதியானவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, பிரியாணி செஞ்சு நல்ல ஒரு பணக்காரத்தனமான உணவுகளை செய்து பயங்கரமாக டின்னர் மாதிரி வச்சு எல்லாம் சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு 5-6 குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க.
சரி நமக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அங்கே போறாங்க. ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்களாம் வரக்கூடாது, ஏன்னா இது விஐபிஸ் இருக்கிற இடம். எப்படிங்க, திருச்சபையில சர்ச்சில் அவங்க சொல்றது விஐபிகள் உடைய உணவு சாப்பிட்ற இடம், இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேர்க்கடலை இருக்கு பாருங்க, இந்த வேர்க்கடலைய ஒவ்வொரு பாக்கெட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களுக்கு பசி, என்ன பண்றது, ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, சரி வாப்பா நாம எல்லாம் புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாங்க. போற வழியில அந்த நிலக்கடலை இருக்கு பாருங்க, அந்த கடலையை ஒவ்வொன்றா சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு கடலையா சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த விஐபிய பணக்காரத்தனமான உணவு சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களால போய் சேர முடியல. ஏன்னா சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு, அதாவது உண்ட களைப்பு தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வயிறு நிறைய சாப்பிட்டதுனால, ஒரு பணக்காரத்தனமான உணவை சாப்பிட்டதுனால அவங்க உடனே அவங்களால செயல்பட முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க, படுத்து ஓய்வு எடுத்து அப்படியே தூக்கி போறாங்க. ஆனா இவங்க அந்த வேர்க்கடலை சாப்பிட்டவங்க என்ன பண்றாங்க, நேரம் என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு யாரை போய் சந்திக்கணுமோ அந்த அதிகாரியை போய் சந்திக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் சபையிலேருந்து எல்லாத்தையும் மட்டும் வர சொன்னால் நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா கேட்குறப்போ, ஆமாங்க அவங்கெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க வருவாங்க, உங்களுக்கு சாப்பிட கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு இந்த கடலை கொடுத்து விட்டாங்க, நாங்கள் இதை ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம், எங்களுக்கு எந்த விதமான ஒரு களைப்பும் தெரியல, நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உடனே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்தார்களோ அந்த குடும்பத்தாரை மட்டும் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு என்ன சன்மானம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து, எதற்காக அவர்களை வரவழைத்தார்களோ அதற்கான பயனை அவர்கள் அடையும்படியாக செஞ்சு போக சொல்லிட்டாங்க. இவங்க தூங்கி போனவங்க தூங்கி போயிட்டாங்க. திடீர்னு காரெல்லாம் எடுத்துட்டு வேக வேகமாக அங்கே போய் பார்க்குறாங்க, அந்த நிகழ்வு முடிஞ்சிச்சு. அப்போ இவங்கனால என்ன பண்ண முடியலைங்க, அந்த பயன் பெற முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் ரொம்ப பணக்காரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம ஐஸ்வர்யமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மனம் வேட்டி. ஆனால் இவங்க பாருங்க, அந்த ஏழை குடும்பத்தார் கையில் கிடைச்சதை வாங்கி ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அன்பானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. ஏதோ பெரிய பணக்காரத்தனமான வாழ்க்கை வாழணுங்கிறது நம்முடைய எண்ணம் இல்லை. கர்த்தர் நம்ம எதை கொடுக்கிறாரோ அதை கொண்டு நாம மிக திருப்தியா வாழ்ந்து ஆண்டவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த இடத்தை நாம போய் அடையணும், அந்த இலக்கு அடையணும், அதுதான் முக்கியம். அப்ப கர்த்தர் நமக்கு ஏற்ற பயனை நிச்சயமா கொடுப்பார். அதனால சொல்றாரு, நிச்சயமாக முடிவுண்டு, நீ நம்பிக்கையோட இருக்கு, நம்ம நம்பிக்கையோட இருக்கோம், நிச்சயமாக முடிவு இருக்கு. நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நம்ம எதை நம்ம கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோமோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பாவிகளையும் ஐஸ்வர்யவான்களையும் பணக்காரர்களையும் கண்டு நாங்கள் பொறாமை கொள்ளாதபடிக்கு எங்கள் இருதயம் எளிமையாய் வாழ நீர் எங்களுக்குள்ளே குடிகொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எளிமையாய் நாங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, என் கர்த்தராகிய இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறோமே, அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி என் தேவன் தாமே எங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்கள். தொடர்ந்து உம்முடைய வசனமும் உம்முடைய கிருபையும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.